மா நம்ம காலைல பூ கட்டிட்டு இருக்கீங்க, பக்கத்துல நிறைய காய்கறிலாம் வச்சிருக்கீங்க, அரிசிலாம் வச்சிருக்கீங்களேம்மா. நம்ம வீட்டாண்ட சாமி கோயில கூழ் ஊத்துறாங்கல்லப்பா. ஆமாம்மா. சரி அந்த சாமிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம காலையிலே கொடுக்கலாம், இன்னைக்கு தான் கூழ் ஊத்துறாங்க இல்லையா. அதனால சரி ரெடி பண்ணிக்கிறப்பா, இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊதுவத்தி கற்பூரம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் கூழ் செய்யறதுக்காகவாமா. இப்போ இது பண்ணுவாங்கல்லப்பா, சமைப்பாங்க இல்லையா, கொழுக்கட்டை செய்வாங்க, நைட்டு தும்பம் போடுவாங்க இல்லையா. ஆமா. ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு பாக்கிட்டும் 1/2 கிலோ வெள்ளம் மட்டும் நம்ம பண்ணி நேற்று வாங்கி வந்துட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கும் வெள்ளம் நேற்று வாங்கி வந்தேன் இல்லையா. அது சரி இந்த அரிசி மாவுலாம் கொஞ்சம் வாங்கி வந்துக்கலாம் அரிசிலாம் அப்படின்ட்டு காலையில போய் வாங்கி வந்தேன்ப்பா. சூப்பர்மா. 1 கிலோ அரிசி வாங்கி வந்துட்டேன், சாப்பாட்டு அரிசி. உருளைக்கிழங்கு, தக்காளி, அவரைக்காய் எல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டுப்பா. சரிம்மா. இந்த மாதிரி சாமி கோயிலுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கொடுத்துட்டு வர எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால சாமிக்காக சரி நம்மளால முடிஞ்சதை வாங்கி எடுத்துன்னு போய் கொடுப்பேன். இந்த மாதிரி அம்மாவால முடிஞ்சதை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. சாமிகிட்ட போய் கொடுத்துட்டு சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வருவேன். நான் இப்பதாம்மா எழுந்தனே, நீங்க அதுக்குள்ள குளிச்சுட்டு சாமிக்கு எல்லாம் ரெடியே பண்ணி வச்சிருக்கீங்க போல. சரி எப்பவுமே காலையில அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்கல்லப்பா, குடுத்துட்டோம்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் காலையில எழுந்து குளிச்சுட்டு கடைக்கு போய் எல்லாம் வாங்கி வந்தேன்ப்பா. சரிம்மா. நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேமாப்பா. சரிம்மா. சாமிக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களாமா? கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. சரி ஆயா தான் நம்ம ஆயா தான் வாசல் தெளிச்சு சாமிக்குலாம் கோலம் போடுவாங்க அங்க. சரி இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட காலையில கேட்டாங்க, பெரிய பெரிய கோலம் அம்மா போட மாட்டாங்கம்மா, அதனால சரி பெரிய கோலம் போடணுமாம்மா எப்படிமே எனக்கு தெரியாது என்னங்க. சரி எப்பவுமே அவங்க போட்டுருவாங்க, வருஷம் வருஷம் எல்லாரும் போடுவாங்க, நீ தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வந்துருமா இன்னைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவங்க வெடிகாலம் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு அம்மா வந்துட்டுக்கிறாங்க. இப்போ போனால் கோலமே இல்லை. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அக்கா அம்மா கோலமே போடலையேட்டு, நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிக்கினாங்க. நான் தான் சொன்னேன் சின்ன கோலமாக தான் அம்மாவுக்கு தெரியும்னு. சரி அதனால நானே போய் பெருக்கி கோலெல்லாம் போட்டு விட்டு வந்துட்டேன் பாருங்க. கிச்சன்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டீங்களாமா? ஆமாப்பா. சரி நீங்களாம் எழுந்து நீங்க சாப்பிட லேட் ஆகும் இல்லையா, அதனால சரிஞ்சு நாங்க கொஞ்சம் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன். சரி நீங்க நம்ம குழம்பு எதுவும் வைக்கல, சரி இட்லி பொடியை வச்சு தோசை விட்டு கொடுத்துட்டுமா? சரிம்மா. இட்லி பொடி எப்படின்னு பாத்துடலாமாமா? பாத்துடலாம்ப்பா, அரைச்சி கொடுத்துடுறேன். ஓ இட்லி பொடிக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்களாமா? பொடி அரைக்கலாம், அரைச்சி செய்ய தொட்டு சாப்பிட்டுப்பீங்க, குழம்பு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து இங்க வச்சுட்டு போயிட்டோம்ப்பா. நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? பாத்துலாமா. நம்ம அடுப்பு பத்த வச்சிடலாம்ப்பா ஃபர்ஸ்ட். ஆமா எடுத்தோன்னு அடுப்பு பத்த வச்சிட்டீங்க. இதெல்லாம் வறுத்துக்கலாம்ப்பா, வறுத்து ஆற வச்சுட்டா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிம்மா. இட்லி பொடிக்கு என்னென்னமா தேவைப்படுது? இட்லி பொடிக்காப்பா நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாதப்ப குழம்பு எண்ணெயில கூட வறுத்துக்குவேன், நான் வறுத்து அரைப்பேன். இப்ப நம்மகிட்ட நல்லெண்ணெய் இருக்கு, அதனால அப்படி வேற அதை ஊத்தி வறுக்கலாம்ப்பா. சரிம்மா. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலைப்பா. சூப்பர்மா. இதெல்லாம் வச்சு இட்லி பொடியாமா? இப்ப நம்ம வறுக்கலாமா? இட்லி பொடின்றது தோசை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. முதல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எல்லாத்தையும் ஊத்தி வறுக்கலாமா? வறுத்துக்கலாமா. நம்ம இப்ப கொஞ்சமா தான் அரைக்க போறோம், இப்ப நிறைய அரைக்க போறது இல்ல. சரிம்மா. இன்னைக்கு வரைக்கும் மட்டும் அதான் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. 2 டீஸ்பூனாமா? உளுத்தம்பருப்பு நிறைய இருக்கணும். இது ஒண்ணுனா உளுத்தம்பருப்பு 2 போடணும். 2 போடணும்ப்பா. சூப்பர்மா. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் ஊத்தி இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கணும்ப்பா. நம்ம இப்ப கொஞ்சமா போட்டிருக்கோம் இல்லைங்கம்மா, நீங்க நிறைய அரைக்கும் போது இப்ப நம்ம 1 பங்கு போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க டபுளா போட்டுக்கோங்கம்மா. நம்ம குழம்புலாம் வைக்கலன்னா இந்த மாதிரி எப்பனா செஞ்சிடலாம்லம்மா? ஆமாப்பா. அவசரத்துக்கு வீட்டுல எந்த குழம்பு இல்லைன்னு வச்சுக்க, இந்த பொருள் வீட்டுல எப்போதைக்கு இருக்கும் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகலாம் எல்லாமே இது வீட்டுல இருக்கிற பொருள். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சாப்பிட்டதுனால சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஜெயிச்சு வந்தாங்கனாக்கா இந்த பொடியை என்கிட்ட அரைச்சி கொடுக்க சொல்லுவாங்கம்மா. நான் சொல்லுவேன், அம்மா தான் வேலையா இருக்கிறல்லம்மா, இது ஈஸி தானம்மா, நீயே வீட்டுல வச்சுக்கிற பொருள் தானே, வச்சு அரைச்சிக்கோங்களாம்மா. அவங்க தோசை மேலாம் தூக்கி சாப்பிடுவாங்களா. நம்ம கூட அவ்வளோ இட்லி பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்கம்மா, எப்பயாச்சும் ஒரு சமயம் தான் ஆசைக்கு பண்ணுவோம். அவங்க அடிக்கடி பண்ணி சாப்பிடுறோங்க. இந்த மாதிரி நீயே அரைச்சிக்குமான்னா அவன் போமா இது நீ அரைச்சி கொடுமா, நீ அரைச்சாதான் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கம்மா.
கூட நம்ம எள்ளு இருக்குல்லப்பா, வெள்ளை எள்ளு, ஆமாமா, அது கூட வேணா கூட கொஞ்சம் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம்ப்பா. நம்ம இப்ப இல்ல நம்ம கிட்ட அவசரத்துக்கு, அது இருந்தா அது கூட போட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு, அதுவுமே ஒரு மாதிரி வாசனை இல்ல, எள்ளு வாசனை வரும், நல்லா இருக்கும். சூப்பர்மா. அதுக்காக தான்ப்பா. நம்ம இப்ப பாருப்பா சிகப்பா வறந்துச்சு இல்லையா? ஆமாமா. நம்ம தனியா இப்படி எடுத்து வச்சிடலாம்ப்பா. நான் இப்ப கொஞ்சமா வறுத்ததால எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு வறுத்துட்டேன்ப்பா. நீங்க தனித்தனியா கொஞ்சம் நிறைய செய்யறீங்கன்னா தனித்தனியா வறுத்துக்குமா. கடலை பருப்பு முதல்ல வறுத்துக்குங்க, ரெண்டாவது உளுத்தம் பருப்பு, அந்த மாதிரி தனித்தனியா போட்டு வறுத்துக்குங்க. ஏன்னா வறுக்க நிறைய போடுறோம் இல்லையா, அதனாலப்பா. சரிம்மா. நம்ம இப்ப கொஞ்சம் தான், 1 டீஸ்பூன் தானே கடலை பருப்பு போட்டுக்கிறோம், அதனால நான் ஒன்னாவே போட்டேன். இதுலயே அடுத்து என்னம்மா போட போறீங்க? நம்ம கொஞ்சமா சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டு வறுத்து போட்டுக்கலாம்ப்பா. இது நம்ம இது சீரகமாமா? சீரகம் கொஞ்சமா மிளகுப்பா. சரிம்மா. கொஞ்சமா நல்லெண்ணெயாமா? கொஞ்சமா நல்லெண்ணெய்ப்பா. இப்ப வெடிக்க வர ஆரம்பிக்கும். ஆமாமா, மிளகுன்றதுனால வெடிக்கும். இது நம்ம இப்ப கூடவே போட்டுடலாம்ப்பா. அடுத்து நம்ம கருவேப்பிலை வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த கருவேப்பிலை இருக்குல்லப்பா, இதையும் நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. எல்லாமே சின்ன தீலையே வறுத்துக்கணும்ப்பா. இப்ப இதுவும் நல்லா வறுந்துருச்சுப்பா, அது கூடவே போட்டுட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாமாமா? தனியா போட்டுக்கலாம்ப்பா. மறுபடியும் எண்ணெய் ஊத்துறீங்கம்மா? இது காஞ்ச மிளகாய் வறுக்க போறோம்லப்பா, எண்ணெய் தானே வறுக்கணும். எல்லாமே தனித்தனியா தான் பண்ணணுமாமா? இப்ப நிறைய போடும்போது தனித்தனியா போட்டுக்கலாம். சரி. இப்ப நம்ம காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாமா? நீங்க காரம் தேவையான அளவுக்கு போடுங்க. பாத்தீங்கன்னா இட்லி பொடினா காரமா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல அது கூட காரம் கம்மியா தான் போடுவோம். என்னம்மா நம்ம 2ஆ 3ஆமா? 3 நான் போட மாட்டேன்ப்பா. 2 போட்டுக்கலாமா? அப்ப காரமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால 2 போட்டுட்டுமா? 2 போட்டுக்கலாம். சின்னதா தர்றீங்களா? சின்னதான் தேடுறேன்ப்பா. எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய நீட்ல இருக்குதுப்பா. சரிம்மா, சின்னதா கிடைக்கலன்னா பெரிய மிளகாவை பாதியா கட் பண்ணி 1.5 மிளகா மாதிரி போட்டுக்கலாமா? இந்த 2 போடுறேன்ப்பா. சரிம்மா, 1.5 கூட போட்டுக்கலாமா கட் பண்ணிட்டீங்கன்னா? காரம் கம்மியா இருக்கு, திட்டமா இருக்குன்றியா? ஆமா. இட்லி பொடி இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடணும், அவ்வளவுதானம்மா? ஆமாப்பா. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு இருக்குல்லப்பா, ஆமாமா, அந்த சூட்லயே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு லைட்டா சூடு பண்ணிக்கலாம்ப்பா. சரிம்மா. இங்க வச்சிருக்கோம் இல்லையா வறுத்து, அது கூடவே போட்டுடலாம்ப்பா. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எல்லாம் வச்சிருப்போம்லப்பா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில நம்ம இதெல்லாம் வறுக்கும் போதே கூட அது மாதிரி வறுத்து கூட எடுத்துக்கலாம்ப்பா. ஆற வச்சு அரைச்சிடலாமா? அரைச்சிடலாமா. நம்ம காஞ்ச மிளகால இப்ப நிறைய பொருள் அரைக்க போறோம்லப்பா, நிறைய தேவைப்படும் இல்லையா, அப்ப அரைக்கும் போது நிறைய காஞ்ச மிளகாய் போடுவோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணனா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இத ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கணும். நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கணும்ப்பா. ஏன்னா மிளகாய் தூள் வந்து நைஸா இருக்கணும், இதெல்லாம் வந்து கொரகொரன்னு இருக்கணும் இல்லையா, அப்பதான் நல்லா இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கணும்ப்பா. சரிம்மா. நம்ம ஆற வச்சுக்கணும் இல்லாமா? ஆற வச்சிடலாமா. நம்ம இது ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிடலாமா? பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் நமக்கு மிளகாவோ கருவேப்பிலையும் இந்த மாதிரி அரைச்சிட்டுப்பா. நம்ம நிறைய போட்டோம்னா தான் நல்லா அரையும் இல்லையா, 2 தானே இப்ப போட்டுக்கிறோம், அதனால இப்படி அரைஞ்சிருக்குது. இப்ப இது கூடயே அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம இப்ப இந்த கடலை பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு இப்ப நைஸா அரைக்க கூடாதுப்பா, கொரகொரன்னு இருக்கணும்ப்பா. அரைச்சு முடிச்சிட்டீங்களே? அரைச்சு முடிச்சிட்டோம்ப்பா. சூப்பர்மா, நல்லா கொரகொரன்னு வந்திருக்குமா? ஆமாப்பா, கலரும் நல்லா அந்த கருவேப்பிலை கலருப்பா. இப்ப நம்ம இப்போ டப்பால போட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம்ப்பா. போட்டு வச்சுக்கணும்னா இந்த எப்ப அப்ப தேவைப்படும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி தோசை சுடும் போதே மேல தூவிட்டு கூட சாப்பிடுவாங்கப்பா. பொடி தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சூப்பரா கொரகொரன்னு அரைச்சிட்டு. ஆமாமா, செம்மையா இருக்குமா, நல்லா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் நம்ம ஊத்தி தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும்பா. அது எப்படி எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊத்தி சாப்பிடணுமாமா? இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இப்ப தோசை 2 சுட்டு கொடுத்துடுறேன்ப்பா. அதெல்லாம் முருகலா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு முருகல் தோசை நல்லா இருக்கும். பெரிய தோசையாமா? பெரிய தோசை சுடலாம்பா. இந்த இதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாமா. பொடிக்கு சுத்தி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம்பா. விட்டுடலாமா.
நல்லா முருகலாயிடுச்சேம்மா. இந்த பொடிக்கு ம் இந்த மாதிரி தோசை தான்ப்பா நல்லா இருக்கும். சூப்பர்மா. நம்ம ஒரே சைடே வெந்துரும். இது இந்த மாதிரி ஊத்தணும்னா நம்ம திருப்பி கூட போட வேண்டியது இல்லப்பா. அப்படியே எடுத்துடலாம் அழகா. அப்படியே எடுத்துடலாம்ப்பா. இது பாத்தியா செம்மையா இருக்குமா. நல்லா கடை தோசை மாதிரி சூப்பரா இருக்குமா மசால். இப்போ நம்ம பொடி வச்சிருக்கோம்லப்பா, பொடியை போட்டு நல்லா ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா. நடுவுல ஒரு ஓட்டை போட்டு நல்லெண்ணெய் ஊத்திடலாம்ப்பா. நம்ம தோசைக்கு இட்லிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு அழகா பொடி ரெடி பண்ணிட்டோம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.